இனித நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் வீடுகளில் இருந்து இந்த வழிபாடில் கலந்து கொள்வது வருத்தமாயிருந்தாலும் இல்லந்தோறும் நாம் ஆண்டவரை இந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாளில் தொழுது கொள்கிறோம் என்ற திருப்தி நமக்கு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து வேத வசனங்களை நாம் தியானிப்பதில் கலந்து கொள்ளுங்கள். இன்று நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்கள். Women as change makers. மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் பெண்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனால ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாள் இருவரையும் உண்டாக படைத்தார். அவருடைய சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆதாம் எப்படி தன்னுடைய சாயலில் உருவாக்கினாரோ அப்படியே ஏவாளையும் தம்முடைய சாயலிலே ஆண்டவர் உருவாக்கினார். ஆகவே ஆண் பெண் இருவாளர் அவர்கள் ஆண்டவருடைய சாயலை ஒத்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாட்களில் பெண்களை மிதித்து வாழ பழகி கொண்டார்கள், நெருக்கம் கொடுத்து பழகி கொண்டார்கள். அப்படிதான் இவருடைய கலாச்சாரங்களை வகுத்து வைத்திருந்தார்கள். மிஷனரிமார்கள் இந்திய தேசத்திற்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவம் இந்தியாவில் தொடங்கின பிறகுதான் பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்களும் படிக்க சமூகத்தில் சமுதாயத்தில் எல்லாரோடும் இணைந்து வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இந்திய தேசத்தில் பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், உடையே சரியாய் உடுத்தக்கூடாது என்ற கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தவர்கள். பல நிலைகளில் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது, சமைப்பதே அவருடைய தொழிலாக வழக்கமாக இருக்கணும் என்பதை கட்டுப்பாடுக்குள்ள வைத்திருந்தவர்கள். படிக்க கூடாது, அப்படி கொஞ்சம் படித்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. திருமணம் செய்தால் கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும், கணவனோடு வீட்டில் தான் அவர்கள் பேச வேண்டும், வெளி மனிதர்களிடத்தில் பேசக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தது. பெண்கள் கணவன் மரித்து போனால் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை சிதைக்கின்ற அந்த நெருப்பிலேயே பெண்களையும் எரிக்கிற வழக்கம் இருந்தது இந்த தேசம். மௌடிகமான இந்திய தேசத்தில் கிறிஸ்தவம் வந்தது பிறகு படிப்பு கொடுத்தார்கள், ஞானம் அறிவு தெளிவை ஏற்படுத்தினார்கள். ஆண் பெண் இருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வுகளை கொண்டு வந்தார்கள். எல்லோரும் இணைந்து படிக்கலாம் என்ற உணர்வுகள், எல்லோரும் இணைந்து வேலை செய்ய வேண்டும், பணம் ஈட்ட வேண்டும் என்ற நீதிகளை கொண்டு வந்தார்கள். இப்படிதான் இந்த தேசம் வளர்ந்தது. இன்று வளர்ந்த இந்திய தேசத்துல ஏன் கிறிஸ்தவம், எதற்கு கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி நம்மை சிறுமைப்படுத்தவும் ஒழிக்கவும் அழிக்கவும் முற்படுகிற இருளுக்குரியவர்கள், அறியாமையில் உள்ளவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் கருத்தாய் செபிக்கிறவர்களாய் நம்முடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்திய தேசம் தெளிவுக்கு வந்தது, வெளிச்சத்திற்கு வந்தது கிறிஸ்துவம் இந்திய தேசத்துக்கு வந்த பிறகுதான் என்பதை நாம் உணர்ந்து உயரிய எண்ணத்தோடு கிறிஸ்துவனாக இருக்கிற நாம் இந்திய தேசத்தின் குடிமக்கள் என்ற உணர்வுகளோடு உரிமையோடு நாம் வாழ அழைக்கப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல்
சமமாய் அவர்களை நாம் நடத்த பழகிக்கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகளாய் பிறந்தால் அவர்களை உச்சமாய் நினைத்து உயரிய மனப்பாங்கோடு அவளை படிக்க வைக்கவும், அவர்களுக்கு பயிற்சி வேலை வாங்கி கொடுக்கவும், நல்ல ஒரு குடும்பம் அமைத்து நல்ல ஒரு வாழ்வை பார்க்க பெற்றோராகி நீங்கள், கிறிஸ்துவ பெற்றோராகி நீங்கள் அழைக்கப்பட்டு, ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டிலும் நமக்கு பிறந்திருக்கின்ற பெண் பிள்ளைகளை முக்கியத்துவம் படுத்தி படிக்க வைக்க வேண்டும், அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அன்னைக்கு வீடுகளில் போகும்போது நான் பார்க்கிறேன், பொதுவாகவே பிள்ளைகள் வெளியே வர்றதில்லை, அதிலும் பெண் பிள்ளைகளை வெளியே விடுறது. இப்படிதான் பழக்க வைத்திருக்கிறோம். அதை மாற்றி இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிமை கொடுத்து உறுதியாய் வாழ பழக நாம் முன் வருவோம். அதை தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதனாலும் கூட வேதத்தில் பல நிலைகளில் இந்த பெண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் உயரிய நிலைக்கு வந்திருக்கிறார். பல நிலைகளில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உறுதியை பெண்கள் கொடுத்திருக்கிறார். அது இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட எண்ணாவது புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் செலோப்பியாவினுடைய குமாரத்திகள் மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் என்ற 5 பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அதனால அவன் கவலைப்படல. ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கிற பொழுதெல்லாம் அவர்களை ஆண்டவருக்கு ஒத்தவர்களாக நினைத்து அவர் பெயர்களை ஆண்டவருக்கு இணையாய் வைத்து ஆண்டவரை நினைவு கூறும்படியாக அவர் பெயர்களை வைத்ததாக பார்க்கிறோம். மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால், ஹால் ஆல் அப்படின்னு படும்போது என்றால் கடவுள் ஆண்டவர் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகவே அவர்கள் கடவுளாக மதிக்கப்பட வேண்டும் என்பது செலோப்பியாவும் நாட்களிலே நினைத்திருக்கிறார். அதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளாக பிறக்கும்போது கஷ்டம் இருந்ததாக இருந்தது. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய பெயர்களுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அவர்கள் பெற்றோர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. மக்லால் என்று சொன்னால் மனம் வருந்துகிறவர் என்று பொருள்படுகிறது. மக்லால் என்றால் மனம் வருந்துகிறவர், வேண்டுதல் செய்கிறவர் என்பதை நாம் அந்த பெயருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய மனப்பக்குவத்தை நாம் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனம் வருந்துகிறார், பெண் பிள்ளை பிறந்துச்சு, அடுத்த தலைமுறை, அடுத்த வாரிசு உரிமை பாராட்டுவதற்கு, உறுதியாய் நம்முடைய குடும்பத்தின் பெயர் சொல்வதற்கு ஆண் பிள்ளை இல்லையே அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் அந்த முதல் பிள்ளைக்கு மக்லால் என்று பெயரிட்டார். இரண்டாவது ஒரு பிள்ளை பிறந்தது, அது பெண் பிள்ளையாக பிறந்துச்சு, அதற்கு நோவால் என்று பெயரிட்டார். நோவால் என்று சொன்னால் மாற்றம் உருவாக்குகிறவர் என்று பொருள். மாற்றம் உருவாக்குகிறவர். இந்த இரண்டாவது பிள்ளை நோவா பிறந்துட்டா எப்படியாவது நம்மை முன்னுக்கு கொண்டு வர இயக்க செய்கிறவர் என்ற அர்த்தம். மாற்றங்களை உருவாக்குகிறவர் இல்லை இயக்க செய்கிறவர் என்ற அர்த்தத்தோடு அந்த பிள்ளைக்கு இரண்டாவது பெயர் வைத்தார், நோவால் என்று. மூன்றாவது பிள்ளை பிறக்கிறார், அவளுக்கு பிள்ளைனா அதுவும் பெண் பிள்ளையாக பிறக்கிறார். என்ன செய்வது என்று தெரிந்திருக்காத குடும்பத்தினர் மூணாவது பெண் பிள்ளையை பெற்றுடுங்க. அதனால அந்த பிள்ளைக்கு ஓக்லால் என்று பெயரிட்டார். ஓக்லால் என்றால் உயர்ந்த இடங்கள். மூன்றாவது பெண் பிள்ளை வந்துச்சு, இந்த குடும்பத்தை கீழே விட்டுற மாட்டாரு, ஆண்டவர் என்னை உயர்த்தி பிடிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், என் குடும்பம் இதோடு அழிந்து போவாது, என் வம்சத்திற்கு பெயர் சொல்வதற்கு ஆண்டவர் நினைவு கூறுவார் என்று அர்த்தத்தில் ஓக்லால் என்று பெயரிட்டார். உயர்ந்த இடங்களை தவிர்க்கும் பறவை, அது ஒரு பேர்ட் பேர் வைக்கிறது. உயர்ந்த இடங்களை தவிர்க்கும் வேறு இடம் பயணிக்காதவர். நான் இருக்கிற இடங்களில் ஒரு குறை இல்லாமல் இருப்பேன். மூணு பெண் பிள்ளையை பற்றிட்டோம், தலைமறைவாயிடலாம், ஊரை விட்டு ஓடிடலாம் என்பதல்ல, இருக்கிற இடத்திலே நம்ம இருப்போம் என்று அந்த பிள்ளைக்கு மூன்றாவது பிள்ளைக்கு பெயர் வைத்தார். நான்காவது பிள்ளை பிறந்துச்சு,
அதுவும் பெண் பிள்ளையா இருக்குது, அதை மன வருத்தத்தோடு சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று குயின் அரசி என்று பெயரில் அதற்கு மில்கால் என்று பெயரிடுகிறார். எங்களுடைய குடும்பத்தை ஆளுகிறவர்களாக இருக்கும், இந்த குடும்பம் சீரழிந்து போகாது, அந்த நம்பிக்கை உடையவர்களாக அதற்கு அந்த 4வது பெண்ணுக்கு மில்கால் என்று பெயரிடுகிறதாக பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது 5வது பெண் பிள்ளை பிறகு அதுவும் பெண் பிள்ளையாகவே பிறகு. அப்போது குடும்பம் கடந்த இருந்த நம்பிக்கைலாம் இழந்து போயிருப்பார்கள், சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனாலும் நாங்கள் மனதில் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, அந்த மன உறுதி அவர்களுக்குள்ளே இருந்தபடினால்தான் அந்த 5வது பெண் பிள்ளைக்கு திர்சால் என்று பெயர். திர்சால் என்று சொன்னால் மன உறுதி உடையவர்கள் என்றார். அது சாதகமாக மாற்றுவார். 5வது பெண் பிள்ளையா பிறந்தாலும் அது எங்களுக்கு அனுகூலமாக மாற்றுவார், சாதகமாக மாற்றுவார் என்ற அர்த்தத்தோடு அதற்கு திர்சால் என்று பெயரிட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த பெயருடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்தது, ஆண்டவருக்குள்ள இருந்தது, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தபடினால இந்த பிள்ளைகளுக்கு பெயரிட்டு அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார். பிறகு அவருடைய தகப்பனார் சிறுத்தியாவும் இறந்து போனார். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் லக்கம் பார்க்கிற வழக்கம் இஸ்ரவேலுக்கு இருந்தது. ஒவ்வொரு முறை அவர்கள் பயணிக்கிற பொழுதும் யுத்தத்திற்கு போகிற பொழுதும் ஆண்டவராக சொன்னார், ஒவ்வொரு வம்சத்திலும் 12 கோத்திரம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வம்சத்திலிருந்தும் கோத்திரத்திலிருந்தும் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், வாள் பிடிக்கிறவர்கள், பட்டயத்தை எடுத்து யுத்தத்திற்கு வருகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கணக்கெடுக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அப்படிதான் இந்த கணக்கெடுப்பு அப்பொழுது நடந்திருக்கிறது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கும் பொழுது அதுல மனேசியனுடைய கோத்திரத்துல அந்த வம்சத்துல வருகிறது. அந்த வம்சத்துல தலைமுறை ஒவ்வொருத்தர் இவருக்கு இன்னால் பிறந்தார், இவருக்கு இன்னால் பிறந்தார் அப்படியே வருகிற பொழுது அந்த 29ஆம் வசனம், என்னாகமம் 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தால் அது மனேசியனுடைய குடும்பத்தை குறித்து, அந்த வம்சத்தை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 33ஆம் வசனத்தில் எப்பேரின் குமாரனான செலுத்தியாவிற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மல்கால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். இவைகளே மலேசிய குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்களில் 52,700 பேராக இருந்தார்கள். அவர்கள் தொகையை அந்த வம்சத்தில் எழுதுகிறார். அந்த தொகை வம்சத்தில் எண்ணுகிற பொழுது அந்த எண்ணுகிற எண்ணிக்கையில இந்த 5 பெண்களுடைய பெயரையும் இணைத்து இருக்கிறார். இதுதான் அவர்களுக்குரிய உரிமை ஆதாரம். இந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் அந்த கோத்திரத்தினுடைய வரிசையில எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த எழுதப்பட்டதை இணைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த பெண் பிள்ளைகள் படித்தது நிமித்தமாய், அவர்களுக்கு சிறுபிராயிலிருந்து தெய்வ பக்தியில நடத்தினது நிமித்தமாய், அந்த வம்சத்தின் பாரம்பரியம் தெய்வ பாரம்பரியத்தில் வளர்த்தது நிமித்தமாய் அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை சிறுபிராயிலிருந்து அவர்கள் படித்திருக்க வேண்டும். ஏகட்சியாக அவர்கள் இந்த 27ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த குரல் கொடுக்கல. 26ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எண்ணிக்கை எண்ணுகிற பொழுது அந்த எண்ணிக்கைக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் படிப்பிக்கப்பட்டார். அந்த எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். அது பிறகு ஆண்டவராகிய தேவன் கானான் தேசத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த பொழுது மோசேவுக்கு சொன்னார், அந்தந்த வம்சத்தினுடைய கோத்திரத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தமாறு அவர்களுக்கு இடம் அலாட் பண்ணும், இடம் ஒதுக்கி கொடுங்க. எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி, எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு கானான் தேசத்துல இடங்களை ஒதுக்க வேண்டும். அந்த பொறுப்பு மகத்தான ஒரு பொறுப்பை மோசேக்கு ஆண்டவர் சொன்னதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 52, 53, 54 வசனங்களை வாசித்தால் இது ஆண்டவராக மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்திலும் அவர் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த கோத்திரத்தின்படியே அவர் எண்ணிக்கைப்படியே அவருக்கு இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வாழ அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவருக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் 27ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த அலாட்மெண்ட் நடக்குது, இட ஒதுக்கீடுகளால் நடக்கிற பொழுது மனேசியனுடைய கோத்திரத்துல இடங்களை ஒதுக்கிறார்கள்.
இந்த இடங்களை ஒதுக்கிற பொழுது அதுல செலத்தியாவின் பெயர் விடப்பட்டு இருக்கிறார். செலத்தியாவின் பெயர் விடப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. அப்பதான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிப்பாங்க பொழுது, உங்க வீட்டுல ஒரு ஆண் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளை இருந்தா தான் அந்த வம்சத்துல பேர் எழுதுவாங்க. அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளை இல்லாதனால அது பேர் எழுதவில்லை என்று சொல்லியிருப்பார்களோ என்ன தெரியும். ஆனால் இந்த செய்தியை, இந்த காரியங்களை அறிந்த பிறகு இந்த 5 பெண் பிள்ளைகளும் மோசேயின் இடத்துல போய் நிற்கிறதாக இந்த வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுகளுக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நின்று 3ஆம் வசனத்தோடு, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். எங்களுக்கு வம்சமே இல்லையா, பெற்றோர் இல்லை, நாங்கள் 5 பெண் பிள்ளைகளாக இருக்கிறோம், என் தாயார் இல்லை, என்னுடைய தகப்பனார் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது அவர்கள் மரித்தார். இஸ்ரவேலில் ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் வனாந்திரத்தில் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இறுதிய கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் ஆண்டவரை முறுமுறுத்தது நிமித்தமாய் இந்த சந்ததி கானானுக்குள்ளே பிரவேசிக்காது என்று சொன்னார். அந்த சாபத்தின் அடிப்படையில் அந்த நாட்களில் வந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த அனைத்து மக்களும் ஆங்காங்கே வனாந்திரத்தில் மரித்து போகிறார்கள். அந்த மரிக்கிற ஒரு செய்த மனுஷ கோத்திரத்துல அந்த வம்சத்துல செலத்தியாவும் மரணம் அடைந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். நாங்கள் ஏதாச்சாக நடுவில் வந்து சேர்ந்துக்கிறவர்கள் இல்ல, எகிப்திலிருந்து இந்த கோத்திரத்தின் வழியாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள். ஆனால் வனாந்திரத்துல என் தகப்பனார் மரித்து போனார். அந்த காரியத்தை அவர்கள் சொல்லி தங்களை உரிமை பாராட்டுகிறார்கள். 2ஆவதாக, அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோரேசின் கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரு திரள் கூட்ட கலகக்காரர்கள் கோரேசினுடைய தலைமையில இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அந்த கூட்டமே அழிந்தது. இவங்க நினைக்கிறாங்க அந்த கூட்ட மக்கள் கோரேசில் அழிந்தார்களே, அதுல இவர்களும் ஒத்தனா இருப்பாங்க அப்படின்னு மோசேவும் ஆசாரியர்களும் அதை நினைத்திருப்பார்களோ என்ற ஒரு காரியத்தை இவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. பெண்ணுக்கு எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அந்த கோரேசனோடு சேர்ந்தவன் அல்ல, அந்த கலகக்காரனோடு சேர்ந்தவன் என் தகப்பனார் அல்ல என்பதை அங்கு உறுதியாய் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும். 3ஆவதாக அவர் சொல்றாரு, தன்னுடைய பாவத்தினாலே என் தகப்பனார் மரித்தார் என்று சொல்றார். அதுதான் ஒரு பெரிய ஒரு சாட்சி. இஸ்ரவேலில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்த ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் முறுமுறுத்திருக்கலாம், அவர் விக்கிரகங்களை வணங்கி இருக்கலாம், ஆண்டவர்களுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்தை பலியில் செலுத்தாம அவர்களுக்கு அந்த தொழுகையில கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், பல காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த பெண்கள் பிள்ளைகள் அந்த மோசேயிடத்தில் உரிமையாக சொல்கிறார், என் தகப்பனார் மரித்தார், அவர் கலகக்காரோடு சேர்ந்து மரிக்கல, என் தகப்பனார் தன்னுடைய பாவத்தினாலே மரித்தார். உறுதியாய் சொல்கிறார். எவ்வளவோ உண்மை, எவ்வளவோ அவர்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். தெளிவாய் அங்கு சமூகத்துல சாட்சியாக இருக்கிறார். என் தகப்பனார் பாவத்தில் மரித்தார், அவருக்கு குமாரன் இல்லை, ஆனால் நாங்க இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அந்த உரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் காணியாட்சிகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கட்டளை கொடுத்தார். ஆண்களுக்கு கொடுங்க, பெண்களுக்கு கொடுங்க, பெண்களுக்கு வேணாம், ஆண்களுக்கு மட்டும் கொடுங்க என்று ஆண்டவர் சொல்லல. எவ்வளவாய் உறுதியாய் இந்த பெண்கள் இருக்கு தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்று வாதாடுகிறார். மோசே சொல்லுகிறாரு, எங்களுக்கும் எங்களுடைய கோத்திரத்தின் வழியில எங்க காணியாட்சியில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார்கள். மோசேக்கு என்ன சொல்ல தெரியல. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறார். அதுதான் சொல்றார், மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் போய் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அதை கேட்டு அந்த பிள்ளைகள் சொல்றது நியாயம்தான், அவங்களுக்கும் பங்கெடுக்கும். அன்பு சகோதரி சகோதரியை, நம்முடைய பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்து தெளிவாய் படிக்க வைக்கவும், தெளிவுபடுத்தவும், அவர்கள் உரிமைகளை உறுதிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கவும், அவர்களுடைய வாழ்வை கட்டமைக்க அவர்களுக்கு உரிமை கொடுக்கவும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் வழி அமைப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய தேசத்துல பெண்களுக்கான உரிமை சட்டங்கள் பல காரியங்களை பேசினது. ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய சட்ட திட்டங்களில் ஆர்டிகல் 16, 21 இவைகளெல்லாம் பெண்களுக்கு உரிமை படிக்கலாம்,
வேலை செய்யலாம், அவர்கள் குடும்பத்தை அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை தான் முன்னின்று செய்யலாம் என்ற உறுதிப்பாடு அந்த ஆட்சிகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்த்தோம். சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் உயர் கோர்ட்டிலிருந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்கள். அது பெண்களுக்கு பெற்றோருடைய குடும்பத்தினுடைய சொத்துல ஆண்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அப்படியே பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார், உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இவரெல்லாம் இப்பொழுது நாம் பார்த்தோம். நம்முடைய வேத காலத்தில் ஆண்டவர் மோசே என்று சொல்றார், பெண் பிள்ளைகள் கேட்கிறது நியாயம், அந்த தகப்பனாருடைய காணி ஆட்சியை அவர்களுக்கு என்று பெயர் எழுது என்று சொல்றார். அந்த உறுதியாய் நின்று வாங்குகிறவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக நின்று அவர்கள் குரல் கொடுத்த இந்த பெண்களைப் போல நாமும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நம் குடும்பத்திற்காக அவர்கள் நிற்கணும். படிக்க வைக்கணும், வேலை வாங்கணும், குடும்ப உணர்வுகளை கொடுக்கணும், குடும்ப பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், குடும்பத்தினுடைய கௌரவத்தை காக்கிறவர்களாக உரிமை பாராட்டுவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதைத் தொடர்ந்து சுவிசேஷ பகுதியில் மரியாளுடைய கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தேவன் மரியாளுக்கு கொடுத்த அழைப்பு, அந்த அழைப்பு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவள் இயேசு பெறணும், அவர் உலக ரட்சகராக இருப்பார் என்ற ஒரு மகத்தான ஒரு தரிசனத்தை மரியாளுக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் இப்பொழுது பாடலை பாடல் என்ன பாடல்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 49ஆம் வசனம் சொல்லுது, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுது. நாட்களில் மேசியா வருவார், அவர் கண்ணின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்ற ஒரு செய்தி தீர்க்க தரிசனங்கள் எல்லாருக்கும் தெரியும். யூத மக்கள் அவர்கள் எல்லோரும் ஆண்டவருக்காக காத்திருந்தவர்கள். அப்படி திரளாய் காத்திருந்த கூட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் மரியாதை தெரிந்து கொண்டார். ஆனால் மரியாளுக்கு ஒரு கலக்கம் இருந்தது. திடீர்னு அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு இந்த தரிசனம் கிடைத்த பொழுது, நான் கணவனை அறியலையே, அதான் தெரியுது, வேற தெரியல, நான் கணவனை புருஷனை அறியலையே, எப்படி நான் குழந்தையை பெற்றெடுப்பேன் என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் அவருக்குள்ள. ஆண்டவரை தைரியப்படுத்துகிறது. அந்த தைரியப்படுத்துகிறது அவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஒரு வயது முதிர்ந்த எலிசபெத் போய் பார்மா, அந்த அம்மா 6 மாசம் என்று சொல்றார். அதனோடு கூட அந்த மரியாள் தன்னுடைய வாழ்வில் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடினதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 தொடர்ந்து 55 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதில் அழகாக எழுதினார். அதில் ஒரு சில காரியங்கள், ஒன்று 50-51 வசனங்கள் சொல்லுது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறை உள்ளது, தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார், இறுதிய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்று எழுதுகிறார். மரியாதைக்குள்ள ஒரு புது பலன் வருகிறது. ஏழ்மை, பல நிலையில் ஒதுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், இப்போ திருமணமாகாத கன்னிப்பெண், இந்த உரிமை பாராட்டுதல், இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவளுக்கு ஒரு தரிசனத்தை பெற்ற பொழுது ஆண்டவர் அவளை தெளிவுபடுத்தி, உன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போகிற குழந்தை அவள் தெளிவுள்ளவர், உலக ரட்சகர், மீட்பர், இந்த உலகத்தினுடைய தாயானை மாறப்போகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் பொழுது அந்த தெரிவு பெற்ற இப்பொழுது மரியாள் உணர்வடைகிறார். என் வயிற்றில் வளர போகிற குழந்தை நீதியானது, நியாயத்தை செய்ய போகிற நியாயாதிபதியான இயேசு என் வயிற்றிலிருந்து உருவாக போகிறார் என்பதை புரிந்து இப்போ சொல்றார், இருதய சிந்தையில அகந்த உள்ளவர்களை சிதறடிப்பார் என்று. அந்நாட்களில் இருதய கடின உள்ளவர்கள் பெருகி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் பெருமை அகந்தை உடையவர்கள் இருக்கிறார். இந்த கலாச்சாரங்கள் அவர்களை உச்ச நிலைக்கு வைத்திருக்கிறதை மரியாள் பார்த்து இப்போது உணர்வடைகிறார்கள். இப்போ இந்த அகந்தை உடையவர்களை ஆண்டவர் சிதறடிப்பதற்காக என் வயிற்றுள்ள ஏழையாக ஒதுக்கப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த சந்ததியில ஆண்டவராகிய இயேசு பிறக்க போகிறார். அது அகந்தை உள்ளவர்களை சிதறடிப்பதற்காக ஒரு கலாச்சார மாற்றத்தை என்னில் கொண்டு ஏற்படுத்துவார் என்ற ஒரு உறுதிப்பாடு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவது 52ஆம் சொல்வது, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துவார் என்று சொல்றார்.
சமுதாயம் உயர்வு, ஏழை எளிய மக்கள் வாழ்வடைவார்கள். இயேசு பறந்துட்டா ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வாழ்வு எழுந்திருக்க வாழ்வு கிடைக்கும். அவர்கள் பக்கமாய் குரல் கொடுக்கிற ஒருவர் என்னிலே பிறக்க போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை அவர் உணர்ந்தவளாக இந்த பாடல் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையுடைய பாடல். அதைத் தொடர்ந்து 53 பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிடுவார் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவான்கள் தான் வாழ்வு, ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு தான் வாழ்வு என்ற நிலைப்பாடு மாறி பசி உள்ளவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு உண்டு, பொருளாதார மாற்றங்கள் வரும் என்ற நிலைப்பாடை மரியாதை தன்னுடைய பாடலில் வெளிப்படுத்துகிறார். இதற்கு அந்நாட்களுடைய சூழல் அப்படி இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழலும் பல நிலைகளில் கலாச்சாரத்தில் சமூகத்தில் இன்று பொருளாதாரத்தில் விழுச்சி அடைந்திருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் யாரும் நம்மை தூக்கி எடுப்பார்கள் என்ற நிலைப்பாடு இந்திய தேசம் பல நிலையில பின்தங்கி இருக்கிறது. பொருளாதாரத்தில் -23 25க்கு போயிடுச்சு பொருளாதாரம். இப்படிப்பட்ட சூழல்ல இன்று மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவனுக்கு விரோதமாக ஒருவன் எழும்புகிற காலம், ஒருவனை ஒருவன் கொன்று தான் வாழ வேண்டும் என்ற சுயநலக்காரர்கள் பெருக போகிற காலம், கொலை கொள்ளை இவைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் குடும்பத்திலேயே வருகிறார். தன் குடும்பத்திலேயே தன்னுடைய பிசினஸ்லயே தன்னுடைய வியாபாரத்தையே அவன் திருடுகிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறோம். இப்படித்தான் இன்றைக்கு செய்தித்தாள்களெல்லாம் வருகிறது. ஏதோ தூரத்தில் இருந்து திருட வரப்போறது, நம்முடைய குடும்பத்திலிருந்து திருடர்கள் பெறுகிறார்கள், கொலைகாரர்கள் பெறுகிறார்கள், விபச்சாரர்கள் பெறுகிறார்கள், பலாத்காரம் பண்ணுகிறவர்கள் பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களாம் வருவதற்கு காரணம் இன்று பல நிலைகளில நாம் இந்திய தேசம் பின்தங்கி இருக்கிறது. கலாச்சாரத்தில், பொருளாதாரத்தில், சமுதாயத்தில் பல நிலைகளை நாமும் குறைபட்டு போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனாய் இருக்கிற நாம், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற நாம், அதிலும் பெண் பிள்ளைகளாய் பெற்றிருக்கிற நாம் கருத்தாய் நடக்க செபித்து நம்முடைய குடும்பத்தை இந்த சமூகத்தில் ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் மாற்ற இந்த சமூகத்தை உயர்வு கொண்டு வருவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்க்க உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாள் போது பிறந்தார். போது பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சொல்கிறார் என்று மரித்தாள், அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமனத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிழ்த்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையின் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவ கீர்த்தனையில 237ஆம் கீர்த்தனை தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடலாம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையாய் நாமக்கனந்த மானவில கரியதோ நன்மை மிக மிக விந்தையாய் நாமக்கனந்த நந்த மானவில கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே ஒய்யாரத்தில் சீயோனே நீயும் மெய்யாகவே களி கூர்ந்து நேரு ஒய்யாரத்தில் சீயோனே ஐயனேசுவின் கையை கூப்பி துதி செய்வோவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் ஐயனேசுவின்
கூப்பி துதி செய்வாயே நாகில் கொள்ளுவாயே நாமும் தந்தாமே துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தாமே துதிப்போமே தூரம் தெரிந்த சீயோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நிலையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை தந்தாமே துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தாமே துதிப்போமே. ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாளிலும் கூட இந்த வழிபாட்டில் இணைந்து தொழுது கொண்ட ஒவ்வொருவரையும் உங்களை கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் தனித்தனியாய் குடும்பமாக விளைத்துட்டு ஆசிர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரத்தின் ஞானத்தை தாங்க, வேலை செய்ய ஒவ்வொரு வேலை செய்ய ஆணி பலத்தை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தியும் சுவாமி. குடும்ப சூழல்களை இழந்திருக்கிறீர். இந்த நாளுக்குரிய தேவை என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே நீர் வழியாய் அவர்களை நடத்துவீராக, குறைபாடுகளை நிறைவாக்கும்படியாக செபிக்கிறான். ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு உரிமையும் உறுதிப்பாடும் கொடுக்கவும், ஆண்டவரை நல்ல ஒரு மன வளர்ச்சியும் உறுதிப்பாடோடு வளர்க்கவும், அவர்களுக்கு வேண்டிய சகல சலுகைகளை பெற்றோர்களாகிய உடன்பிறந்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே முன்னெடுத்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையை சந்திப்பொழுது ஆன்லைனில் படிக்கணும், படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கான எண்ணங்கள், சிந்தனைகளை, யோசனைகளை ஒருமுகப்படுத்துக. விசேஷமான ஞானத்தை தாங்க, படிக்க வைப்பதற்கு வேண்டிய சில வசதிகளை பெற்றோருக்கு ஏற்படுத்தி தாங்க சுவாமி. குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க. வியாதியின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். நல்ல சுயநலன் ஆரோக்கியத்தை தந்துடும்படியாக செபிக்கிறேன். நாளில் இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் ஏற்படுகிற இந்த தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே 2 கோடி மக்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உலக அளவில் சொல்கிறார் சுவாமி. ஆண்டவரே நாளிலும் கூட எங்களுடைய இந்திய தேசத்தில் 1 லட்சம் மக்களுக்கு ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்டு இப்படி சமுத்திரம் வருகிறோம். கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஒருமித்து செபிக்கிறோம். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே ஞானமாய் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே வீடுகளை தனித்திருந்து ஆண்டவரே தங்கள் நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிடுவாயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். அனாவசியமாக ஆண்டவரே வெளியே போகாமல் அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டுமே வெளியே ஆண்டவரே சமூகத்தில் வரணும் என்ற நிலைப்பாடை பெற்றவர்களாக ஞானமாய் நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. துவங்குகிற இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே துரிதமாய் ஆகிய வழிபாடுகள் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் குடும்பமாய் வந்து யோகோபித்து உண்மை தொழுதுகளை துதித்து பாடி ஆராதித்து உண்மை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற காலத்துக்காக காத்திருக்கிறோம். ஆலய வழிபாடலாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள மாட்டோம், விடுதலையோடு உண்மை ஆராதிக்க மாட்டோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதி மனதுகள் தாங்கி பராமரித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லினார் பிதாவே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.